ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதத்தில் 16லேருந்து 27 வரை வாசிங்க பாருங்க. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாள்தோறும் களி கூர்ந்து கர்த்தருடைய நீதி அவர்களை உயர்த்தும். ஆமே. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமே. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாள்தோறும் களி கூர்ந்து. யாருடைய நாமத்தில்? கர்த்தருடைய நாமத்தில் நாள்தோறும். அப்போ கர்த்தருடைய நாமத்தில் என்ன இருக்குது? அந்த நாமத்தை சொன்னால் களி கூறுவோம். ஆமே. அவருடைய நீதியில் உயர்ந்துருவோம். ஆமே. கர்த்தருடைய நீதி நம்மளை உயர்த்தும். அடுத்த வசனம். உயரும். உண்டு. சனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை கர்த்தர் தாவீதை கண்டுபிடித்தார், தெரிந்து கொண்டார். ஆமே. 20 பாருங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனுடைய உயர்த்துகிற, ஆசீர்வதிக்கிற, பாதுகாக்கிற, மேன்மைப்படுத்துகிற கரம், உயர்த்துக்கிற கரம் யாரோடு இருக்குமா? தாவீதோடு இருக்கும், உறுதியாயிருக்கும். என்னுடைய புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருங்குவதில்லை. ஆமா, சாத்தான் அவனை ஒடுக்குவதில்லை. பாருங்க, தாவீதின் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து உன்னை பகைக்கவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். யாருடைய நாமத்தினால? கர்த்தருடைய நாமத்தினால. அவருடைய நாமத்தில் களி கூறுவாங்க. ஆமே. நாள்தோறும் களி கூர்ந்து அவருடைய நீதி அவனை உயர்த்திச்சு தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆமே. தாவீதின் கொம்பு என் நாமத்தினால் உயரும். ஆமேன். கொம்புங்கிறது அதிகாரம், ஆளுகை. ஆமாம், அதிகாரம் ஆளுகை யார்கிட்ட இருக்கும்? ராஜாக்கிட்ட தான் இருக்கும். அதிகாரமும் வல்லமையும் ஆளுகை. ஆமேன். ஆமேன். அப்போது என்ன செய்யும்? ஆமாம், என் நாமத்தினால் தாவீதின் கொம்பு உயரும். அடுத்தது 5. அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் ஆளும்படி வைப்பேன். பாருங்க, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். பாருங்க, பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் மாக்குவேன். போதும். 27. ஆமே. அப்போ இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் உயர்ந்தவனும் மாக்குவேன். நல்லா அந்த வசனம் பாருங்க. ராஜாவுக்கு தான் உச்ச அதிகாரம், அதுக்கு மேலே பூமியில் யாரும் இல்லை. அவனை பார்க்கிலும் உயர்ந்தவனாய் மாற்றுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால நம்ம குடும்பத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தினால ஆமென் எல்லாவற்றையும் பார்க்கலாம். அந்த நாமம் உங்களை உயர்த்தும். ஆமென். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அதை குறித்து தான் இன்றைக்கி கொஞ்சம் தியானம் பண்ண போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91:14 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் பாருங்க, என்னிடத்தில் என்ன இருக்குது? வாஞ்சை, ஒரு தாகம். அதாவது தாவீதை பார்த்து சொல்கிறாத, அவன் என்னிடத்தில் எப்படி இருக்குன்னா வாஞ்சை இருக்குது. கர்த்தரை தேடுகிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்கிறது? ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருக்கிறது. ஆமே. கர்த்தரை தேட, துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவருடைய ஆலயத்தை கர்த்தருடைய ஆலயத்தை கெட்டுறதுக்கு அவன் சொல்லப்பட்டிருக்காத வாஞ்சையினால் பொன்னையும் கற்களையும், வெளியேறப்பட்ட கற்களையும் சேகரித்து கொடுத்தான்னு பார்க்க வாஞ்சை.
அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை நினைச்சுவேன் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம்? அவருடைய நாமத்தை. ஆமாம், அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? அறிந்திருக்கணும். ஆமென். அப்போ கர்த்தர் தெரியும், கர்த்தருக்கு இருக்க எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஆண்டவருடைய நாமத்தை எவ்வளோ பேர் அறிஞ்சிருக்கீங்க? ஆமீன். அதுதான் முக்கியம். ஆமீன், சோத்திரம். அப்பா அம்மாவை பற்றி அறியணும், அம்மா அப்பாவை பற்றி அறிஞ்சணும். கணவன் மனைவியே அறிஞ்சிருக்கணும். மனைவி கணவனை அறியாத மனைவி, மனைவியே அறிந்து கொள்ளாத கணவன் எப்படி வாழ்வார்கள்? ஆமே, அவங்க வாழ்க்கை அப்படி நல்லா இருக்காது. ஒரு மனைவியை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஒரு கணவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஒரு தாய் தகப்பனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆமே, அவங்கள பற்றி இவர் இப்படி தான், இவர் இப்படி தான், இவங்கள அப்போதான் அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ண முடியும்னு பார்க்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார் தாவீதை பார்த்து, என் நாமத்தை அவன் அறிந்து இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். அவனை பூமியின் உயர்ந்த இடத்துல ராஜாக்களை பார்க்கலோ உயர்ந்தவனுமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தை அவன் என்ன செஞ்சிருக்கான்? அறிந்திருக்கிறபடினாலே. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எப்படி அறிஞ்சிருக்கீங்க? கர்த்தருடைய நாமத்தை நான் நல்லா அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன். கையில் வைத்துங்க, நான் கேட்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அறிஞ்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாம். அப்போ தோத்துறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை என்ன அறிஞ்சிருக்கீங்க? சரி, இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன்னா பிரசங்கம் போயிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தானே என்னையை வச்சுருக்கிறார். ஆமென். அதை தோத்துறோம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 13லேருந்து 17 வரை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கொஞ்சம் வாசிக்கிங்களா? வாசித்தாதான். பின்பு இயேசு வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, இப்போ சீசரில் பார்த்து கேட்காரு, எப்பா என்ன யார் என்று இந்த ஜனங்க சொல்கிறாங்க? நான் நல்லவனா கெட்டவனா, நான் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா, நான் அப்படின்னு ஆண்டவர் யாரை பார்த்து கேட்குறாரு? சீசர்களை பார்த்து கேட்காரு. நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? கேட்குறான்னு பார்க்குறேன். சீசர்களை பார்த்து என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. அதற்கு அவர்கள் எல்லா சீசர்களும் போதும். இப்போ பாருங்க, சீசர் கேட்டால் சொல்லிட்டான். நான் கேட்டதுக்கு நீங்கள் உடனே பதில் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆனால் அவங்க உடனே பதில் சொன்னாங்க, உம்மை நீர் எலியாவை போன்றவர், நீர் தீர்க்கதரிசியில் ஒருவர், நீர் யோவானை போன்றவர், நீர் இப்படி சொன்னாங்க. இப்படி அப்போ ஜனங்கள் என்ன எப்படி சொல்கிறாங்க? தீர்க்கதரிசி, எரேமியா, எலியா அப்படி சொல்கிறாங்க. அவரோட எரேமியாயா, அவரோட எலியாயா. ஆமென், அல்லேலூயா. ஜனங்கள் சொல்லணும். ஆமென். பாஸ்டரை பார்த்து ஜனங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? அவர் நல்ல சத்தியத்தை சொல்லுவார். நல்லா எப்படி இருப்பார்? சாப்பிட்டு குண்டாக இருப்பார், கருப்பாக இருப்பார், சோப்பாக இருப்பார்னு சொன்னால் உருப்படாது அது. ஆமென். அவரை பற்றி என்ன சொல்லணும்? எங்கள் கர்த்தருக்கு உண்மையான ஆள், நல்லா ஊழியம் செய்வார், எங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுவார், கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் பேசுவார், அவர் நாமத்தை பேச மாட்டார், அவர் வீட்டை பற்றி பேச மாட்டார், அப்படி சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. நான் அங்கே போனேன்னா இங்கே போனேன்னா நீ அங்கிங்கே தான் போயிட்டு இருப்ப, பரலோகம் வரமாட்டா. ஆமென். இப்போ பாருங்க, ஜனங்கள் சொன்ன உடனே சொல்லிட்டாங்க. அதனால ஜனங்க இப்படி சொல்கிறாங்களா? அந்த ஜனத்தை குறித்து கர்த்தர் ஒன்றுமே சொல்லலை. ஆமென், அல்லேலூயா. ஜனங்க சொன்னதெல்லாம் சரிதானா? ஜனங்க சொன்னது சரிதானா? யாருக்கு தெரியுது? சரியா சரியில்லையா? சரியில்லை. இன்னும் ஒருத்தர் பதில் சொல்ல முடியல. நான் கை தூக்குறதுனா ரெண்டுக்கும் கை தூக்க மாட்டீங்க, தோத்துறோம். ஆமே, ஜனங்க சொன்னது சரி கிடையாது. அவர் யோவான் ஸ்நானனா, அவர் எலியாவா? தோத்துறோம். லேலு அவர் தீர்க்கதரிசியாக வந்தார். அதுக்கு நான் பின்னால் பதில் வருது பாருங்க. ஜனங்கள் அவர் அறியலை. ஏன்னா ஜனங்கள் அவருக்கு சொல்ல ஆள் இல்லை, தெரியல. அவங்க சும்மா என்ன செய்றா, அதாவது அதுக்கு முந்தி வந்தார்ல, எலியா வந்தார், அவரை போல ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமென், அல்லேலூயா.
அப்போ ஊழியர் பாஸ்டர்மார்களும் ஆமா 10 சபையில் இவர் ஒரு சபைன்னு வச்சிடக்கூடாது. ஆமென். நம்ம என்ன செய்யணும், அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் போலையும் நம்மளை சொல்லிடக்கூடாது. 10 இவரு 11 என்ன சொல்லிடக்கூடாது. ஆமென். ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா கர்த்தர் ஜனங்க சரியா சொல்லலை. ஆனா அந்த ஜனங்களை அவர் எதுவுமே சொல்லலைன்னு பார்க்கிறோம். ஆனா சரி, ரைட், அதோட விட்டாரான்னு பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர் சீசர்ல பத்தி கேட்காரு, எப்பா ஜனங்க அப்படி சொல்றாங்க, நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்காரு. அதுக்கு ஒருத்தன் டப்புனி பதில் சொல்றான் பாருங்க. சீமோன் பேர் பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய, அதை ஓகே பண்ணாரு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க. நீ பாக்கியவான், என் பிதா கைகளை அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, அப்போ சனங்க சொன்னது சரியா சரியில்லைல்ல? அப்ப சனங்க கர்த்தரை அறியல. சனங்க எப்படி இன்னைக்கு சனங்க கர்த்தரை அறியல. ஆமே, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களையும் ஜனங்களுக்கு அறியல. இவன் நல்ல ஊழியக்காரனா கெட்ட ஊழியக்காரனா, இவன் கர்த்தருடைய சத்தியத்தை சரியா சொல்லுவானா இல்லையா, ஏதோ கண்ணீரை தொடுப்பார், கவலை தொடுப்பார், என் மேல நல்ல பாசமா இருக்கார், நாசமா போயிடுவா. என் மேல பாசமா இருக்காரு, கர்த்தர் மேல பாசமா இருக்கணும். எங்க பாசம் என் மேல அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம், உருப்பட்டுக்கிட மாட்டீங்க. ஆமே, கர்த்தரை நேசிக்கணும், சனத்தையும் நேசிக்கணும். ஆனா கர்த்தரை விட, ஆமே, சனத்தை கர்த்தரை விட ஊழியக்காரனை நேசித்தா பட்டயம் தான் உனக்கு. ஆமே, சாக்கறத. அல்லேலூயா. எல்லாம் ஊழியக்காரனும் ஜனங்களும் யாரைத்தான் நேசிக்கணும்? கர்த்தரை நேசிக்கணும். அல்லேலூயா. அதுதான் உண்மை. சில ஊழியக்காரங்களாம் என்ன சொல்லி ஜனங்களை தாம் பக்கத்துல அன்பு காட்டி வச்சிருக்காங்க. ரெண்டும் விளங்காது. ஜனத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனே உண்மையான ஊழியக்காரன். யார் பக்கம் திருப்பணும்? கர்த்தர் பக்கம். ஆத்மா யாருடையது? ஜனம் யாருடையது? அவருடைய ஜனம். அவர் பக்கம் திருப்பு. நீ சாத்தானுக்கு ஆளா இருந்து ஓ பக்கத்துல வச்சுக்கிடாதா. அடுத்த சபை போயிருவா, இங்க போயிருவாங்க. எனக்கு நீ வச்சிருக்க ஆத்மா என்னை விட்டு போவாது. முதல்ல சோத்திரம். அல்லேலூயா. போறது நல்ல ஆடா இருக்காது. கர்த்தருக்கு சோத்திரம். அதுதான் உண்மைன்னு பார்க்கிறோம். அப்போ ஜனங்க கரெக்டா சொல்லல. ஆண்டவர் இடத்துல அமைதியா இருந்தாரு. ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா சீஷர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 11 பேர் என்ன சொன்னாங்க? 11 பேர்கள் என்ன சொன்னாங்க? இப்படி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனா பேதுரு மட்டும்தான், ஆமே, இயேசு யார் என்பதை தெல்ல தெளிவா என்ன செய்தார்? சொன்னார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. படிப்பறிவில்லாத ஒரு சீசன், ஆமே, சரியா சொன்னார். அப்ப அந்த படிப்பு அறிவு அவனுக்கு அதை வெளிப்படுத்தல. எது வெளிப்படுத்தினது? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பரலோகத்தில் இருக்க பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தினார். ஆமே. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு, ஆமே, படிச்சதுனால அல்ல, பிதா வெளிப்படுத்தணும். ஐயா, பிதா இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமே, அல்லேலூயா. இல்லைன்னா பிதாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. பிதாவை தெரியணும்னா இயேசு கிறிஸ்து தான் பிதா வெளிப்படுத்தினார். ஆமென். என்னை காணுகிறவன் பிதாவை காணுகிறான். ஆமென். பிதா என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்றேன். பிதா என்ன செய்ய சொல்றாரோ அதைத்தான் நான் செய்யறேன். அவர் சித்தம் செய்வதே என் சாப்பாடு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன் சுயமா நான் ஒன்றும் பேசல, ஒன்றும் செய்ய மாட்டேன். எல்லா பிதா என்ன சொல்றாரோ அதுதான் நான். பிதா தான் என்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அதுக்கு பிறகு பாருங்க, மத்தேயு 14:33, அப்பொழுது சீசர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இது எப்போ சொல்றாங்க தெரியுமா? காற்று புயல் என்ன செய்யுது? அடிக்குது. ஆமென். சோத்திரம். கர்த்தர் எழும்பி என்ன செய்யறார்? காற்றையும் புயலையும் அடக்கிறார். அப்போது சீசர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லே. நீ எலியான்னா, யோவான்னா,
நீ தீர்க்கதரிசினா ஆண்டவரை பணிஞ்சிக்க மாட்டா. நீ தேவனுடைய குமாரன் சொன்னாதான் கர்த்தரை பணிந்து கொள்வா. கைகளை ஒருத்தர் அல்லையே சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு யோவான் தீர்க்கதரிசி இவங்க கிட்ட தான் கூட்டம் இருக்கும். ஆமென். அவங்க கர்த்தரை பணிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனா தேவனுடைய குமாரன் என்று யார் அறிக்கை பண்ணுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை பணிந்து கொள்வார்கள், ஆராதிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 1:1 அதை பாருங்களா, வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1:1. மார்க் எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க சீசர். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஆரம்பம் யாருடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். நம்ம அந்த முட்டனாக்கு இயேசு இயேசு அடுத்த வார்த்தை சொல்ல மாட்டோம். ஆமென். அவருக்கு பேர் என்னது? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து சொன்னா இயேசு சொல்ல மாட்டோம், இயேசு சொன்னா கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டோம். ஆமென். நீங்க எடுத்து பாருங்க, எல்லாவற்றிலும் அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. நம்ம வாயில் என்ன வரனா எப்பமோ இயேசு கிறிஸ்து. ஆமா, கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். ராஜா தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லணும், செபிக்கணும், அப்படி பண்ணணும். வெறும் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு மொட்டையா பண்ணீங்கன்னா மொட்டையா தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, யோவான் சாட்சி கொடுக்காம பாருங்க. யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின யோவான் என்ன சொல்றான் பாருங்க. 1:33-34 பாருங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. 33-34 போடுமா. நானும் அவரை அறியாது இருந்தேன். அவன் சொல்றாம, நானும் அவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் தலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினார். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பாயோ அவரே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ யோவான் ஸ்நானம் சொல்றான், நான் அவரை தெரியல, ஆனா எனக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அவர் புறாவு போல யார்கிட்ட இறங்குறாங்களோ அவர் தான் தேவனுடைய குமாரன் என்று நீ காண்பா என்று சொல்லியிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்க. அதை தான் சொல்றான். அடுத்த வசனம் பாருங்க 34. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று. யாரு? யோவான் ஸ்நானகன். ஆமென். அல்லேலூயா. நீங்க 49 பாருங்க. நாத்தான்வேல் அவர் எப்படி அதே வசனத்துல 49. அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? அல்லேலூயா. அவன் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறவங்க எவ்வளவு அழகா பேசுறாங்க பாத்தீங்களா? நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா. சோத்திரம். இப்போ என்ன, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நீங்கள் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜெபம் பண்ணேன். என்ன ஆண்டவரே, தேவனுடைய குமாரனை பற்றி தெரியாதான்னு கேட்டால் அவங்க தியானம் பண்ண பிறகுதான் தெரிஞ்சது, இல்லை அவங்க என்ன அறியாமல் இருக்காங்க, நீ கேளு. அவங்க தீர்க்கதரிசிப்பாங்க, யோவான்பாங்க, எலியான்னு சொல்லிட்டு இப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் ஜனத்துக்கு என்னச்சு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் சாட்சி பாருங்க. மத்தேயு 26வது அதிகாரத்தில் 63-64 பாருங்க. கொஞ்சம் வேகமா போடுங்க. இல்ல 19, யோவான் 19:7 வாசிங்க. டக்குனு வாசிங்க பார்க்கலாமா, கொஞ்சம் சீக்கிரம். யோவான் 19:7. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, அவனுக்குன்னு போடுறான்னு பாருங்களா, எவ்வளவு இது இருக்கும் பாருங்க. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும். என்ன தப்பு பண்ணிட்டாரு? என்ன தப்பு பண்ணிட்டாரு? தேவனுடைய குமாரன் சொல்லிட்டாராம். அதனால யார் சாகணும்? இயேசு கிறிஸ்து சாகணுமா? நீங்க பாருங்க, மத்தேயு 26:63-64 பாருங்க. அவன் பிளாத்து கேட்கான். இயேசுவோ பேசாதில் இருந்தார். நோக்கி பாருங்க, இயேசு பேசாமல் இருந்தா. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி,
நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரி உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். 64 பாருங்க. அதற்கு இயேசு, அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆமா, நான் தேவனுடைய குமாரன் தான். ஆமென், அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் சங்கீதம் 2:7 என்ன சொல்றாரு பாருங்க? இவர் என் நேச குமாரன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாரு? இவர் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், இவர் என் நேச குமாரன். அப்ப பிதா சாட்சி கொடுக்கிறாரு. ஆமே, சீஷர்கள் சாட்சி கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். இன்னும் இதை விட விசேஷம் பண்ணா, கர்த்தருடைய எதிரி யாரு? சாத்தான். கர்த்தருடைய எதிரி யாரு? சாத்தான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நல்லா 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 கவனிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. மத்தேயு 4வது அதிகாரத்தில் 5-6 டக்கு டக்குன்னு கொஞ்சம் வாசிக்கலாம், வேகமாக போனால் நல்லா இருக்கும். அப்பொழுது பிசாசு கொண்டு போய் தேவாலயத்தின் உயர்ந்த பகுதிக்கு கொண்டு போய் அவரை நிறுத்தி, சாத்தான் என்ன சொல்றான்? நில்லுமா, சாத்தான் என்ன சொல்றான்? நீ தேவனுடைய, ஆனா குதிச்சா தேவதூதர்கள் ரொம்ப எண்ணிச்சுவாங்க, கையில ஏந்தி இடராம கொண்டு போற எழுதியிருக்கேன்னு சொல்றான், குதிக்க சொல்றான். ஆமே, என்ன சொல்லி குதிக்க சொல்றான்? ஆமா, தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இவர் குதிச்சா என்ன ஆகி போயும்? பொய்யாயிரும். இப்ப பாருங்க, அதே பாருங்க சாத்தான் என்ன பாருங்க. மத்தேயு 26 ஸ்தோத்திரம், மத்தேயு விசேஷம் 27வது அதிகாரத்தில் 39 43 வரை பாருங்க. அதுல சிலுவையில் இருந்து அதுல போறவங்க வரவங்கள தலையை துலுக்கி, அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அந்த வழியா நடந்து போறவர்கள் துலுக்கி, உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று அவரை நிலுங்க. அப்படியே இருக்கட்டும். ஆமே, அதாவது இங்க இந்த இயேசு பிடிக்க போகும்போது எத்தனை அடி தள்ளி கீழே விழுந்தானுவ. நீங்க அவர் தப்பிக்கிறதுக்கு வழி நிறைய இருக்கு. இப்ப பாருங்க, அதுக்கு முன்னாலே உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றேன் பாருங்க. அதாவது லூக்கா 4வது அதிகாரத்தில் அவரை ஒரு பெரிய கொண்டு என்ன செஞ்சாங்க, மலையிலிருந்து தள்ள போனாங்க. அவர் கைக்கு தப்பி போனார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, அப்புறம் யோவான் 8வது அதிகாரத்தில் கல்லடித்து அவரை கொல்ல போனாங்க. அப்பவும் அவர்களுக்கு மறைந்து போயிட்டார். இருக்குதா இல்லையா? இப்போ இதுல இருந்து இது தேவ சித்தம், இறங்கக்கூடாது. ஆனா சாத்தான் தூண்டுறான். என்ன தூண்டுறான்? நீ தேவனுடைய குமாரன்னா இப்ப இதுல இருந்து இறங்கி வா, தேவனுடைய குமாரன் சிலுவையில நமக்காக பலியாவது தேவ சித்தம். இவன் சொல்றான், ஆப்போசிட்டா பேசுறான். என்ன பேசுறான்? நீ தேவனுடைய குமாரனே, ஆனா உன்னை ரட்சித்துக்கொள், 2வது சிலுவையிலிருந்து இறங்கி வா. அப்ப இவர் போயிருக்கே வேண்டாமே சிலுவைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமே, சோத்திரம். நீங்க 43 வரை படிச்சு பாருங்க. அடுத்தது ஒவ்வொருத்தனா சொல்லுவாங்க பார்க்க. அடுத்தது 40 அப்புறம் அப்படியே பிரதான ஆசன் வேத பாருங்க அப்படியே சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். நீ இஸ்ரவேலின் ராஜாவான இப்பொழுது சிலுவையிலிருந்து என்ன செய்ய? இறங்கி வா. ஆமே, தோத்திரம். அப்ப சாத்தான் பண்ற வேலைகளை பார்த்தீங்களா? சில நேரம்லாம் ஆமா சோத்திரம், நீ மானம் உள்ளவனா, நீ என்ன செஞ்சிரு? தூக்குப்பட்டு செத்துரு. ஆமே, அப்படி சொல்லுவான். இதெல்லாம் அப்பால இப்போ சாத்தான்னு சொல்லணும். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமே, இன்னும் பாருங்க, அந்த பிசாசு என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 41 வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பிசாசுகளும் சத்தமிட்டு, சரிங்க, பிசாசுகள் என்ன சொல்லுது பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பிசாசு கர்த்தர் அறிஞ்சிருந்ததுங்க. அல்லேலூயா. நீங்க இயேசுவை எப்படி அறிஞ்சிருக்கீங்க? யோவான், எலியா அற்புதம் செய்வாரு, சாப்பாடு தருவாரு, நோயை சுகமாக்குவார். இதுதான் யோவான், எலியா.
இதுதான் யோவான் எலியா. என்னைக்கு அற்புதம் சோறு இதுன்னு போயின்னு இயேசுவை அறியலைன்னு அர்த்தம். நீங்க இயேசுவை என்ன செய்யல, அறியலைன்னு அர்த்தம்னு பார்க்கிறோம். ஆனா பிசாசு அலறுது, இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அலறி ஓடுதுன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 8வது அதிகாரத்துல, லூக்கா 8வது அதிகாரத்துல 27 28 வாசிங்க. ஆமா, அதே பாருங்க. பிசாசு என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 8 27 28. இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனோ வஸ்திரம் தெரியாதவனோ வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். 28. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரல் இடுறான். கூக்குரல் என்னது? கூக்குரல் என்னது? அலர்னா அபாய சத்தம். என்ன சத்தம்? கூக்குரல் என்னது? ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. அபாயம். எப்போ மனுஷன் அபாய சத்தம் விடுவான்? என் உயிருக்கு ஆபத்து வருது அப்படி எதுக்கு அபாய சத்தம் விடுவோம்? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படி அப்பதானே அபாய சத்தம் விடுவோம். கிணத்துல கிடந்தா இல்லை எங்க மாட்டி ஆபத்துல மாட்டிக்கிட்டோம், அப்ப நம்ம என்ன செய்வோம்? கூக்குரல் விடுவோம். அபாய சத்தம், கூக்குரல் அபாய குரல். ஆமே. அவருக்கு முன்பாக என்ன செஞ்சான்? விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன, உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அவரை எப்படி தெரிஞ்சிருக்கான் சாத்தான்? ஆமே. சாத்தான் என்ன அழகா தெரிஞ்சிருக்கான் பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட. சரி, தேவ தூதர் என்ன சொல்றாங்க பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல 31 32 35 இந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். தேவ தூதர்கள் என்ன சொல்ற? என்னது? உன்னதமானுடைய எனப்படுவார். கொடுப்பார், அரசாழ்வார் என்றான். 35வது வசனம் 1:35. தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், தேவனுடைய 2 இடத்துல தேவதூதன் சொல்றான். என்ன சொல்றான்? தேவனுடைய குமாரன் எனப்படுவார், தேவனுடைய குமாரன் எனப்படுவார். மாம்சத்தில் அவர் மரியாள் வயிற்றில் வந்ததுனால ஒரு இடத்துல அவர் யோசேப்பின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசுகள் யோசேப்புடைய குமாரன் சொல்லலை, எதிரி சாத்தான். ஆமென். தேவனுடைய குமாரன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லுது? அப்ப பாருங்க, பிதா எல்லாரும் என்ன சொல்றாங்க? சீசெல்லாம் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து. ஆமென். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யோவான் தனது நிருபத்துல, ஆமா சோத்திரம், யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் நிருபம் எழுதினா பாருங்க. யோவான் தன் நிருபத்தில் இயேசுவே தேவகுமாரன் என்று 23 முறை எழுதுறாராம். தேவகுமாரன் தேவகுமாரன் எழுதியிருக்கிறாராம். ஆமென். நீங்க யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 31வது வசனம் பாருங்க. இயேசு தேவனுடைய, பாருங்க, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு தான் இயேசுவே தேவ குமாரன். ஆமென். விசுவாசிப்படியாகவும் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வச்சா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதாகவும் இது அவர் எழுதியிருக்கான்னு அவர் எழுதுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தம்முடைய ஒரே பேரான போடுங்க, கெட்டு போகாமல்
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவகுமாரனை எதுக்கு அவர் அனுப்பி வச்சாராம்? கெட்டு போகாமல் என்ன சொன்ன, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தேவகுமாரனை அனுப்பினார். ஆமேன். தேவகுமாரன் எதுக்கு வந்தார்னா, நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தேவகுமாரனை பிதா அனுப்பினார். ஏன்னா 1 யோவான் 2:25 சொல்கிறது, நித்திய ஜீவனே தருவேன் என்று அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து ஆமே பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். ஆமேன். அதான் பந்தி ரொம்ப முக்கியம். பந்தி அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதம் நம்ம பந்தி எடுக்கிறோம், தினமும் பந்தி கொடுக்குறது தான் வேதத்தின் ஒழுங்கு. ஆனால் அது நமக்கு இப்போ யாருமே செய்கிறதில்ல. மாதத்துக்கு ஒரு முறை அந்த பந்தியை நம்ம வச்சுருக்கிறோம். அந்த பந்தியில் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வந்து சோத்தரிக்கிறோம். இதை ஆக்கினிக்கு அந்த சரியாக பண்ணலைன்னா பலவீனம், வியாதி, மரணம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்கள கர்த்தர் எழுப்ப மாட்டார். யாரை எழுப்புவாருன்னா, சரியாய் அவர் அப்பத்தையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணதுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஏன் உண்டுனா, கடைசி நாளில் அவனை எழுப்புவார். எதுக்கு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்புவார் என்று பார்க்கிறோம். அப்ப எதுக்கு தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தாரன்னா, இந்த உலகம் நல்லா கேளுங்க, நம்ம வாழ்கிற உலகம் மரணம் அடைகிற உலகம். மரணம் இல்லாத தேசம் தான் நித்திய ஜீவன். முடிவில்லாத ராஜ்யம், முடிவில்லாத வாழ்வு, யுக யுகமா வாழ்ற வாழ்வு. இங்க பிறப்பு உண்டு, மரணம் உண்டு. அங்க பிறப்பு இல்லை, மரணமும் இல்லை. அந்த நித்திய ஜீவன் இயேசுகிட்டே இருக்கு. அந்த இயேசுவே நமக்கு என்ன செஞ்ச, அவரை விசுவாசி, நாமத்தின் மேல விசுவாசி வைத்தால் நமக்கு அந்த நித்திய ஜீவனை தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான். ஆனா பெற்றுக்கொள்வதற்கு நிறைய நீங்க கரையும் செலுத்தணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றி ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் கூட பேசலாம். நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியம். ஆமேன். நித்திய ஜீவனுக்கு தான் நான் வந்தார் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஜீவன் இல்லாதவன் நரகம் போவான், ஜீவனுடையவர் எங்க போவாங்க? பரலோகம் போவான்னு பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான்னு பார்க்கிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆவியை விடாதிருக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஆமேன். ஸ்தோத்திரம். மனுஷன் மரிக்காம இருக்க முடியுமா? ஒரு நாள் மரிச்சியே தான் ஆகணும். ஆமேன். அப்போ மரணம் இல்லாத ஒரு தேசம் பரலோகம். இது மரணம் நிறைஞ்ச உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமே. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இங்க வந்து மரணம், இந்த மரணத்தை அவர் வாழ்வு, அதாவது முடிகிற வாழ்வை முடியா வாழ்வுக்கு கர்த்தர் இயேசு நம்மளை கொண்டு போவார். அதுக்கு தான் தேவகுமார் வெளிப்பட்டான்னு பார்க்கிறோம். அதுக்கு தான் தேவகுமார் என்ன செஞ்சாரு? வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ரோமர் 1:5 வாசிங்க. ரோமர் 1:5 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஆகுது. ரோமர் 1:5 வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அப்போ அவர் பாருங்க, அவரு தேவகுமாரன் என்று பலமா எப்படி நிரூபிக்கப்பட்டார்? எல்லாம் மரிச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன செய்றார்? தேவகுமார் மரிச்சார், அவர் உயிரோடு எழுப்பினார். ஆமே. நம்மளும் மரிப்போம், இயேசு கிறிஸ்து நம்மளை உயிரோடு எழுப்புவார், மரணம் இல்லாத வாழ்க்கைக்கு. ஆமேன். அப்போ அவர் உயிர் தெழுந்ததினாலே அவர் தேவகுமார் என்று பலமா ரூபிக்கப்பட்டான் பார்க்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகள் அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசுவின் நாமத்தில் பிசாசு அலறும், இயேசுவின் நாமத்தில் பிசாசு ஓடும், இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் மறையும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். உண்டாகுமா உண்டாகாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யும்? பிசாசு அலறி அடிச்சு ஓடும். அந்த நாமம், ஆமென், அந்த நாமம் மகிமை நிறைஞ்ச நாமம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
தேவகுமாரன் எதுக்கு வந்தாருன்னா, ஆமே, பிசாசு இன்னைக்கு நமக்கு தொல்லை கொடுக்குறான், தொந்தரவு கொடுக்குறான், கெட்டதை செய்யறான். அந்த கெட்டதை செய்கிற கிரியை அழிக்க தான் தேவகுமாரன் வந்தார். அப்ப நம்ம அந்த அதிகாரத்தை, அவருடைய நாமத்தின் பேர் எத்தனை பேர் அத்தனை பேர்களும் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துட்டார். பிசாசின் கிரியை அழிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். எப்போது தேவகுமாரனே தம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்படி நாமத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை தர்றா. அந்த அதிகாரத்துல தான் செபிக்கும் போது பிசாசு என்ன செய்யும்? ஓடும், அலறும். ஐயோ எரியுதே, என்னை விட்டுரு விட்டுரு அலறும். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா நீ அலறுவா சாத்தானுக்கு முன்னால். ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். அவர் என்ன செஞ்சாருன்னா, எழுந்ததினால, பிசாசின் கிரியை அழிஞ்சதுனால, சாத்தானுடைய தலையை தேவகுமாரன் என்ன செஞ்சாரு? காலின் கீழே மிதி நசுக்கி போட்டாரு. சாத்தான் தலையை உடைச்சிட்டாரு. தலை இல்லாத ஒருத்தன் தாங்க சாத்தான். அவன் தலை இல்லாதவன். ஆமென், அல்லேலூயா. அவன் பல்லு உடைஞ்சிட்டு, வாயு உடைஞ்சிட்டு, உன்னை கடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வாழை வச்சு, வாளுக்கே பயப்படுறா. நீ வாழை மிதி, நீ கர்த்தர் சொல்றார். சாத்தானே உன் காலின் கீழ் நசுக்கி போட்டேங்கிறார். ஆமென். அந்த காலை மிதியப்பா. தலை இருந்தாதான் உனக்கு கஷ்டம். அதை நான் மிதிச்சு கொண்டுட்டேன். நான் என்ன செஞ்சிட்டேன்? பிதா குமாரனை அனுப்பிய பிசாசு தலையை உடைச்சிட்டாரு. இப்ப என்னதான் இருக்கு சாத்தானுக்கு? அந்த வாழை நீ மிதி. அதுக்கு வாழை மிதிக்க என்ன பயம்? ஆமென். எத்தனை பேர் பாம்பை கண்டா மிதிப்பீங்க? அதாவது வாயில்லாத வாள் பாம்பு இருந்தா மிதிப்பீங்களா, மிதிக்க மாட்டீங்களா? அதுவும் மிதிக்க மாட்டீங்க. ஆமென், தோத்திரம். என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அல்லேலூயா. என்ன செய்யணும்? சாத்தான் தலையில்லாத சர்ப்பங்க. அதை தான் அமாவாசை ஜெபத்தில் என்ன செய்ய போகிறோம், பௌர்ணமி ஜெபத்தில் என்ன பண்ண போகிறோம்? அந்த வாழை என்ன செய்யறோம்? ஒட்ட சொல்லுவாங்க, இவன் வாழை ஒட்ட வெட்ட போறேன். வா, நீ வீட்டுக்கு வா, உன் வாழை ஒட்ட. அதுக்கு தான் பௌர்ணமி ஜெபம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சாத்தான் வாழை ஒட்ட வெட்டுவோம். கையில் தரும் அல்லையிலே சொல்லுங்க. நீ இந்த வாழை வச்சுதானே ஆட்டிக்கிட்டே அலையிறா, வா. அல்லேலூயா. சில மிருகங்களை பாருங்க, வாழை வச்சு தான் அடிக்கும். சில ஓனா, சில உடும்பு, இது போலாம் எதை வச்சு தான் அடிக்கும்? வாயை பயன்படுத்தாது, வாழை வச்சு அடிக்கும். ஆமென். அந்த வாழை வெட்டுற ஜெபம் தான் பௌர்ணமி ஜெபம். ஆமென். அப்பா தலையை வெட்டிட்டாரு, பிள்ளை வாழை வெட்டுவோம், வாங்க. ஆமென். வெட்டுறோம்னா வாங்க. ஆமென். இல்லைன்னா தூங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த நாமத்தை என்ன செய்யணும்? ஆமென், சோத்திரம். அப்போ அந்த நாமம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் தான் சொல்லப்பட்டிருக்க. நீங்க பாருங்க, இந்த காரியத்தை கொஞ்சம் பார்த்துருங்களே போலாமே. நீங்க சங்கீதம் 118:26 அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம், கொஞ்சம் வேகமா. சங்கீதம் 118:26 வாசிங்க பார்க்கலாம். போட்டியாமா? சோத்திரம். 118:26. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்ட. நில்லுங்க. இப்போ உங்கள்கிட்ட கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை ஆசீர்வதிக்கும். இப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவர்? சோத்தரிக்கப்பட்டவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு சொல்லாதானே உங்களை வச்சிருக்கு. ஆமென், அல்லேலூயா. இதுக்கு நாங்கள் உங்களுக்கு வசனம் கொடுக்க பாருங்க. அதாவது இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு பாருங்க, மத்தேயு 21, மார்க் 11 திரளான ஜனங்கள் முன்னும் பின்னும் போய் கர்த்தருடைய நாமத்தினாலே சோத்தரிக்கப்பட்டவர் வருகிறார், ஓசன்னா என்று அவர்களை ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆமென். அது சொல்றாங்க. கர்த்தருடைய நாமத்தில் வருகிற யார் போறா? அந்த பவனியில் யாருமா போறா? ஏமா மத்திய 20 நம்ம பவனி வாரார்ல இயேசு கிறிஸ்து கழுத மேல. அப்ப கழுத மேல வரும் பொழுது அந்த திரளான ஜனங்கள், முன்னடக்கிற ஜனமும் பின்னடக்கிற ஜனமும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அது யார சொல்லி சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. இப்ப நான் என்ன கேட்கனா, அப்படி நாமத்திலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர்னா என்ன அர்த்தம்? இப்ப தேவகுமாரன் வந்திருக்கிறாரு, அவர் நாமத்துல வந்திருக்காரு, புரியுதுங்களா?
அப்படி நாமத்தில் வந்திருக்கிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். அப்படின்னா இதுக்கு பதில் எங்கே இருக்கு அப்படின்னா, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில், ஆமா சோத்திரம், பாருங்க 4வது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க, பாருங்க 9, 10 வாசிங்க. ஆ ம் 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 வைத்து ம் ம் போதும். இப்போ வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் 11, 12, 13 வாசிங்க போடுமா. பின்னும் நான் பார்த்த போது சிங்காசனத்தையும் சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய லக்கம் 10,000 10,000ஆகவும் 1000 1000ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள சொன்னார்கள். 13 அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவருக்கு சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும். அப்ப இதெல்லாம் அவர் பெற்றுக்கொள்ள பாத்திரர். அப்போ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர்னா துதி கனம் மகிமை ஆமே வல்லமை ஐஸ்வர்யம் ஞானம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். அதுதான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். அவர் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள அவர் பாத்திரரா இருக்கிறார். அல்லேலூயா. இத சொல்ல நீங்க பாத்திரவான்களா? ஆமென். அவர் வந்துட்டாரு. இதை நம்ம இந்த சொல்லணும். கர்த்தருக்கு என்ன சொன்ன சொல்லணும். இது பரலோகத்தில் நடக்குது என்று பார்க்கிறோம். அவனுங்களை சொல்லணும். சோத்திரம் பலியிடுகிற சொல்லணும். இந்த சோத்திரம் யாருக்கு? கர்த்தருக்கு என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னா எப்போதும் சோத்திரம் சொல்ல நம்ம பழகிருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:16 பாருங்க. எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் சண்டை போடணும்னு சொல்லல. எல்லாவற்றிலும் சோத்திரம், எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே ஆமா. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் நம்ம சோத்திரம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பழைய ஏற்பாடு எடுத்துக்காங்க. ஆண்டவர் இப்போ சோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துறான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, சங்கீதம் 50, 13, 14 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சோத்திர பலி, இந்த சோத்திர பலி அது பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமீன். அது எபிரேயர் 13:15 வாசித்துருங்க. அதோட எபிரேயர் 13:15 வாசிங்க போடுமா. எபிரேயர் 13:15 போட்டுருங்க. ஆமா, சோத்திரம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை அவர் மூலமா, யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு நம்ம வாயில எப்பொழுதும் என்னதான் இருக்கணும்? சோத்திர பலி இருக்கணும். ஆமென். நம்ம வாயில் எப்பொழுதும் என்ன இருக்கணும்? சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் லேவியராகவும் 7, 12, 13, லேவியராகவும் 22வது அதிகாரத்தில் 29 இந்த பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆமாம், நீ சோத்திர பலி செலுத்தி சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்களாம். ஆமென். அப்பவுமே சோத்திர பலியை செலுத்தினான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். எப்பவுமே என்ன சொன்ன ஒரு பலி, சோத்திரம் என்பது ஒரு பலி. ஆமென்.
அல்லேலூயா. சோத்திரம் என்பது ஒரு பலி. ஓசியா 14 சொல்லப்படுற காளையாகிய சோத்திர பலின்னு வருமா? அதில் அந்த ஓசியா 14 பாருங்க பார்க்கலாம். 1ஆம் வசனமா 2ஆம் வசனம் பாருங்க. காளை அது சோத்திர பலியா? அது என்ன பாருங்க பார்க்கலாம். ஓசியா 14வது அதிகாரத்திலையா 1, 2, 3 எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். கொஞ்சம் போடுங்க பார்க்கலாம். ஆமா, காளையாகிய இஸ்ரவேலே உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். அப்படியே இருக்கு, அதை பார்த்து போடுங்கம்மா. ஸ்தோத்திரம். திரும்புங்கள், அவரை நோக்கி நீக்கி அப்பொழுது உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். எங்கள் உதடுகளின், நல்லா கவனிங்க. அப்போ இந்த உதடுகள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அதுக்காக வேண்டி சோத்திர பலி 1000 10,000 பண்ணாதீங்க. ஆமா, அது புக்கிலே இருக்கட்டும். நீங்க உதடு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது சோத்திர பலி புக்கிலே இருந்துட்டு போட்டோம். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சோத்திர பலி புக்கு இருக்கும், உதடு சொல்லாது. உதடு சொல்லாத சோத்திர பலி புக்கு வேஸ்ட்டு. ஆமென். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா, நாங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரை துதிக்கணும். ஆமா, துதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எப்பொழுது சோத்திர பலி. அப்ப நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை, அப்போ ஒரு சோத்திர பலி பரிசுத்தமா செலுத்தணும். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு, நீ துன்மார்க்கத்தோட 1000 10,000 சொல்லி வீண். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீ அருவருப்பு ஆயோட 10,000 சோத்திரம் பலி வேஸ்ட். பரிசுத்தமா ஒரு சோத்திரம் சொல்லு, காளை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென். இதத்தான் லேவியராகமம் 7வது அதிகாரத்தில் அழகாக ஆண்டவர் சொல்லிக்கார். 12, 13 படிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ல வாசி போடுங்கம்மா, அதையும் வாசித்துருவோம். லேவியராகமம் 7வது அதிகாரம் 12, 13 சீக்கிரம் போடுங்க, நேரம் போதுங்க, வாசிங்க. லேவியராகமம் 7, 12, 13 என்ன சொல்ல? அதை சோத்திரத்துக்காக செலுத்துவாயானால் அவன் சோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளி அடையும் எண்ணெயிலே பிசைந்த அவருக்கு மெல்லிய மாவினால் அது செய்து அது அதிரசங்களால் படைக்க கடவன். 13 போடுவோம். 13 அடுத்த வசனம். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் புளித்த மாவினால் செய்த அப்பத்தையும் அதனுடைய சமாதான பலியாகிய சமாதான பலியாகிய சோத்திர பலியோடு கூட படைக்க வேண்டும். எடுத்து ஆமென். அது என்ன பலி? அப்ப நீ சோத்திர பலி செலுத்தின உனக்கு என்ன வந்துடும்? சமாதானம். அப்போ சோத்திர பலி என்பது என்னது? ஒரு காலை உதடுல ஒரு சோத்திரத்தை பரிசுத்தமா சொல்லணும். அக்கிரமத்தோட சொல்லக்கூடாது, அசுத்தத்தோட சொல்லக்கூடாது, அருவருப்போட சொல்லக்கூடாது. உன்னை பரிசுத்தப்படுத்தி சுத்தமான காலை. இப்போ ஒரு கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை சொல்லும் பொழுது எப்படி இருக்கணும்? அது 1 வயது நிரம்பி இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? அது அசுத்தமா இருக்குன்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி இருக்கணும்? ஆமா, கூணு குருடு நொண்டியெல்லாம் நீ நொண்டி குருடு கூணோட பழி செலுத்தின நீ சபிக்கப்பட்டவன், அருவருக்கப்பட்டவன். கர்த்தர் சபிக்கிறார் உன்னை. நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமா சொல்லு. அல்லேலூயா. இதான் சத்தியங்க, உண்மையை சொல்றேன். அசுத்தத்தோட நீ 10,000 சோத்திர பலி சொல்லி எடுத்துக்கங்க. பரிசுத்தமா சொல்லு. அவர் பரிசுத்தர். உன் உதடு பரிசுத்தமா இருக்கட்டும், உன் வாய் பரிசுத்தமா இருக்கட்டும், உன் பேச்சு பரிசுத்தமா இருக்கட்டும், உன் சிந்தை பரிசுத்தமா இருக்கட்டும், உன் வார்த்தை பரிசுத்தமா இருக்கட்டும், உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை கர்த்தருக்கு மகிமை செலுத்தட்டும். உதடுகள் கனியாகிய சோத்திர பலி கர்த்தருக்கு மகிமை. அந்த மகிமை உன்னை ஆசீர்வதிக்கும். உதடுகளின் காளையாகிய சோத்திர பலி சமாதானம். அப்போ நீ இந்த சோத்திர பலி செலுத்தின உனக்கு என்ன வந்துடும்? ஆண்டவர் சொல்ல, சோத்திர பலி செலுத்து, சமாதானம் உனக்கு வந்துடும். ஆமென். அப்பனா என்ன செய்யணும்? சோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்தணும். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? சோத்திர பலியை என்ன செய்யணும்? செலுத்தணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? செலுத்தணும்னு பாய்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர். நீங்க எப்போ பாருங்க சோத்திரம். இதை நீங்க பாருங்க, கொலோசியர் 3:17 வாசிங்க. அவ எப்பவுமே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கொலோசியர் 3:17 வாசிங்க. சீக்கிரம் படுமா? சீக்கிரம் படுங்க. வார்த்தை 4வது, கிரியை 4வது. நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்தரியுங்கள். ஆமென். இந்த சோத்திரம் பரலோகத்திலும் சோத்திர பலி செலுத்தப்படுத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம் ரொம்ப முக்கியங்க. நீங்க ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல
சொல்லப்பட்ட சோத்திரம்னு வர்ற இடம் முதல்ல ஆதியாகமம் எங்க வருது? 14:20 வருதுன்னு பார்க்கிறோம். ஆமென். எதுக்கு அவன் அந்த சோத்திரத்தை சொல்றான் தெரியுமா? சத்துருக்களின் மத்தியில கர்த்தர் ஜெயம் கொடுத்ததுனால, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 15:57 என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனத்தை போடுங்கம்மா. 1 கொரிந்தியர் 15:57 அது இயேசுவின் நாமம் வரும் பாருங்க. அது உடனே வராது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு என்னது? அப்படின்னா நம்ம எதுக்கு சோத்திரம் சொல்லணும் தெரியுமா? கர்த்தரனுக்கு ஜெயம் கொடுத்தார், வெற்றி கொடுத்தார். ஆமென். அதுக்கு வாயை திறந்து என்ன சொல்லணும்? சோத்திரம் சொல்லணும். ஆமென். என்ன சொல்லணும்? சோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரு? வெற்றி கொடுத்தார், ஜெயம் கொடுத்தார். அப்படி சொல்லி என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது எதுக்கு நம்ம சோத்திரம் சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு நன்மை என் ஆத்துமாவே கர்த்தர் சொல்ற அவர் செய்த சகல நன்மைகளுக்காக சோத்தரி. அவர் செய்த சகல நன்மைக்காக சோத்திரம் பண்ணு. அப்ப ஆண்டவர் நன்மை செஞ்சார், என்ன சொல்லணும்? சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிச்சார், சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் நல்ல வேலை கொடுத்தார், நல்ல படிப்பு கொடுத்தார், நல்ல வீடு கொடுத்தார், நல்ல பிள்ளை கொடுத்தார், நல்ல தந்தார், தந்தார், தந்தார். தோத்திரம், 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 தோத்திரம் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. தாவீது சொல்றான், எக்காலத்திலும் கர்த்தரை ஆமென் என் வாயில அவரை துதிக்கும். துதி எப்போதும் வாயில் இருக்கும். எக்காலத்திலும், எக்காலத்திலும் வாழ்வு காலத்திலும் தாழ்வு காலத்திலும். தானியேல் சிங்க கபிக்கு போகும்போது என்ன சொன்னான்? சிங்க கபிக்கு போகும்னு என்ன சொல்றோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் சொல்லிட்டு போனாங்க. தானியேல் 6:10 படிச்சு பாருங்க. சிங்க கபிக்கு போகும்போது அவன் முகம் பிரகாசமா திறந்து கர்த்தருக்கு எப்போது செலுத்துற சோத்திரத்தை செலுத்தி சென்றான். ஆமென். அல்லேலூயா. ஆமா, யோபு பாருங்க, பிள்ளைகள் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினா, எல்லாத்தையும் இழந்த போதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஏன் உனக்கு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது உனக்கு வாயில சோத்திரம் வர மாட்டேக்கு? ஏன் வர மாட்டேக்குது? இப்போ இவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். யோபு எல்லாத்தையும் இழந்தானா இல்லையா? எல்லாத்தையும் இழந்தான். அவன் இழந்தவனே உடல்ல சுகத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்துட்டான், இழந்து பரிதவிக்கிறான். அந்த நேரம் கூட கர்த்தருக்கு சோத்திரம் சொன்னானே. ஒரு சின்ன போராட்டம் பிரச்சனை வந்தா வாயை திறந்து உனக்கு சோத்திரம் சொல்ல உனக்கு முடியலையே, உனக்கு சோத்திரம் சொல்ல முடியலையே. ஆமென். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார். ஆமென். அவர் எனக்கு நன்மை செஞ்சா ரட்சிப்பின் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நன்மை கர்த்தர் செய்தனால அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அடுத்த நல்ல சுகம் கொடுத்தார். ஆமென். என்ன கொடுத்தாரு? நல்ல சுகம் கொடுத்தார். 10 குஷ்டரோகி, லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்க 10 குஷ்டரோகி அவனு தூரத்தில் நின்றுட்டு, கர்த்தாவே என்னை சுகமாக்கும். ஆண்டவர் சொன்னார், சரிப்பா போங்க. நான் போற வழியில எத்தனை பேர் சுகமானாங்க? 10 பேர். ஆனா திரும்பி வந்தது எத்தனை? ஒருத்தன் வந்தா நன்றி சொல்லணும். 9 பேர் என்ன செய்து அவுட்டுன்னு பார்க்கிறோம். கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்கும்போது சோத்திர காணிக்க செலுத்துங்க. ஆமென். வியாதியில சோத்திரம் பண்ணுங்க, சோத்திர காணிக்க பண்ணுங்க, பொருத்தனை காணிக்க பண்ணுங்க. ஆமா, ஆண்டவர் சுகம் கொடுத்த உடனே அந்த காணிக்க கர்த்தருக்கு செலுத்துங்க. மோசை அவன் சொன்னா, அந்த மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகிக்கு சுகமானா, மோசை கட்டையிட்ட காணிக்க போய் செலுத்துப்பா, நன்றி உள்ளவனா இருப்பா, நன்றி கெட்டவனா இராதா. ஆமென். உப்பிட்டவரை உள்ளலும் நிலைவு. ஆமென். தோத்திரம். நன்றி உள்ள ஒரு நாயின்னு சொல்லுவாங்க, நன்றி உள்ள மனுஷன் கூட சொல்லலை. யார சொல்லியிருக்கணும்? நன்றி உள்ள நாய். அப்போ நன்றி சொல்லாதவங்க நாயை விட கீழானவர்கள். கையில் ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உண்மை என்ன சொல்றேன்? நீ நன்றி சொல்லலையா, நீ நாயோட கீழே தான் போ. தோத்திரம். நீ நன்றி சொன்னா நாயோட மேல இருக்கான்னு அர்த்தம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. ஆமென். யோபு எல்லாத்தையும் இழந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினானே. ஆமென். நம்ம என்னத்தை இழந்துட்டோம்? ஏதோ சின்ன சின்ன போராட்டம் வந்தாலும் வாயில ஏன் தோத்திரம் வர மாட்டேக்கு, ஏன் சோபம் வர மாட்டேக்கு, ஏன் ஆராதனை உனக்கு வர மாட்டேக்குது? யோபுக்கு உனக்கு என்ன வச்சு பாரு, அளந்து பாரு. ஆண்டவரே, அவனுக்கு வந்தாலும் ஒரு துரும்பு கூட எனக்கு வரலையா, நீ எனக்கு தோத்திரம் பண்ண முடியலையா ஆண்டவரே? அல்லேலூயா.
பவுலும் சீலாவையும் கல்லு மரத்துல கட்டி வச்சுட்டு இருந்தாங்களே. நடுராத்திரில ஜெபமணி கர்த்தரை துதிச்சான், கட்டு உடைஞ்சது, கதவு திறந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறா? நல்ல துதி, கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. நன்றி உள்ளவங்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துற இயேசு கிறிஸ்து பாருங்க, மார்க் 14:26 அவர் கடைசியில சிலுவைக்கு போகும்போது என்ன பாட்டு பாடினான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். மார்க் 14:26 வாசிங்க. அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்களாம். கடைசியா சிலுவைக்கு போகும் முன்னகுட்டி என்ன செய்தாராம்? ஆமே, சோத்திர பாட்டை பாடியிருக்காங்க. சீசர்ல என்ன பாட்டுன்னு எழுதப்படலை. அல்லேலூயா. அதிகமா கர்த்தருக்கு நன்றி சொல்ற பாட்டை பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியல. ஆமே, நன்றி சொல்ல ஓடி வந்தே. ஆமே, இன்னைக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல ஓடி வந்தீங்க? ஆமே, அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றதுக்கு நமக்கு முடியலையே. ஆமே, தினமும் எங்கே நன்றி சொல்லுவோம்? நன்றி சொல்ல இருக்கவே ஒருத்த பாடுறேன், நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியல, நன்றி சொல்ல ஓடி வந்தேன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தர் கொடுத்த சுகத்துக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆமே, கர்த்தர் கொடுத்த சமாதானத்துக்கு நன்றி சொல்லணும். ஆமே, கர்த்தர் கொடுத்த வெற்றிக்காக என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். ஆமே, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர். அப்போ இந்த சோத்திரம் எப்போதும் கர்த்தருக்கு செலுத்தணும். நீங்கள் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆபிரகாமா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், தானியேல் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். வாயை திறந்து சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்தார், கர்த்தர் நடத்தினார், கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்துவம் மார்க் 8:6 சொல்லப்பட்டு அப்பத்தை எடுத்து அவர் சோத்திரம் பண்ணி, அப்பத்தை எடுத்து அவர் என்ன பண்ணாராம்? சோத்திரம் பண்ணி ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாயில என்னதான் வந்தது? தோத்திரம், 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 ஸ்தோத்திரம், தோத்திரம், 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 தோத்திரம். அப்போ தோத்திரங்கிறது அது என்னது? நன்றி பலி. தோத்திரங்கிறது என்னது? நன்றி பலி. இந்த நன்றி சொல்ல வரணும். ஆண்டவரே 6 நாள் என்னை பாதுகாத்தீர், என் குடும்பத்தை என்னெல்லாம் பாதுகாத்தீரப்பா. நன்றி சொல்ல என்ன செய்யணும்? எப்போ வரணும்? எப்போ வரணும்? ஆராதனை முடிஞ்ச பிறகு வரணும். எப்போ வரணும்? ஆராதனை முடிஞ்சு, இல்லை பிரசங்கம் முடிஞ்சு வரணும். நன்றி சொல்ல எப்போம்மா நன்றி சொல்ல வரணும்? தோத்திரம். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன், அது உங்கள் விருப்பம். எப்போனாலும் வாங்க. நன்றி உள்ளவங்க என்ன செஞ்சிடணும்? நம்ம சாக்கு போக்கு சொல்லலாம், எங்கெங்கெல்லாம் சொல்லலாம். அப்படியே சொல்லாதீங்க. தோத்திரம். யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சால் நம்ம என்ன செய்வோம்? காத்திருந்து நன்றி சொல்லுவோம்ல, அவர் வருவார் அப்படின்ட்டு. ஆமே, அல்லேலூயா. பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமே, சோத்திரம். எவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அவருடைய நாமத்துக்கு வாயை திறந்து எப்பொழுதும் சோத்திரத்தை செலுத்துங்கள். அதான் 1 தெசலோனிக்கேயர் 5:11 எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? சோத்திரம் செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? சோத்திரம் செலுத்துங்கள். அவருடைய நாமத்தில் என்ன செய்யுங்க? சோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, பவுலை குறித்து பாருங்க. இந்த பவுலை மட்டும் சொல்லிட்டு நான் நிறுத்திடுறேன், அது போயிட்டே இருக்கும். பவுலின் சாட்சி 2 தீமோத்தேயு 1 12 வசனம் வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். பவுலின் சாட்சி, பவுலின் சாட்சி. அதை நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென். நான் ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்ததே அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றான், நான் விசுவாசித்திருக்கிறவரை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் விசுவாசித்திருக்க இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், பிலிப்பியர் 3:7-8 சொல்றான், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக இந்த உலகத்தை குப்பையும் நஷ்டம், யார் யார் இந்த உலகத்தை குப்பையும் நஷ்டம் என்று ஆமே சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா உலகத்தை அறிஞ்சிருப்பாங்க. பரலோக பிதா பரிசுத்தம் நமக்கு ஆயத்தப்பட்டதை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா உலகம் தான் பெருசா தெரியும் பார்க்கும். உலகத்திலும் நீ காண்கிறதெல்லாம்
அழியும். காணாதவைகளோ, நீ காணுகிற இந்த உலகம் எல்லாம், நீ தேடி சம்பாத்தியம் பண்ணி கட்டுற வீடு கீடு எல்லாம் ஒரு நாள் வயநாடு அழிஞ்சது போல அழிஞ்சிரும். ஒரு பூமி அதிர்ச்சிக்கு தாங்காது, கொள்ளை நோய்க்கு தாங்காது. எத்தனை கொள்ளை நோய் என்னென்னலாமோ வந்துகிட்டே இருக்கிறத. ஆமென், அல்லேலூயா. காண்கிறதெல்லாம் அழியும், காணாதவைகளோ நித்தியம். ஆமென். அதனால சொல்றான், அவன் என்ன சொல்றானா, நான் விசுவாசிக்கிறவ இன்னார் என்று அறிவேன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்தில் எனக்கு லாபமா இருந்ததை எல்லாம் நான் நஷ்டம். இந்த உலகத்தை குப்பை, இந்த உலகத்தை நான் எப்படி பார்க்கிறேன், குப்பை. எனக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாம் லாபமா இருந்தோ அதையெல்லாம் எனக்கு நஷ்டம். இந்த நஷ்டம் குப்பை என்னைக்கு உன் வாயில வருதோ அன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உனக்கு வரும். அப்போ வாயில சொல்லாமையே தோத்திரம் 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 வந்துடும். இல்லைன்னா உலகத்தை தான் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அழிஞ்சு போற பொருள், அழிஞ்சு போற பணம், பதவி, படைப்பு, அழிஞ்சு போற காரியத்துக்கு தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்னப்பா வேணும்னு ஒருத்தன் வந்தான். அவர் சொன்னார், எல்லாத்தையும் விற்று கொடுத்துருப்பான், முடியாது, நித்திய ஜீவனை இழந்துட்டான்னு பார்க்கிறோம். ஆமென், தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும்னு பார்க்கிறோம். தேவன் நல்லவன் பார்க்கிறோம். அதனால தான் பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பாருங்க, நான் பாருங்க, இதில் பாருங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 20, 21, 22 கொஞ்சம் வேகமாக பாடிங்க பார்க்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் என்ன செஞ்சான்? வாசிங்க வாசிங்க 20. கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது பவுல் நாசமாக்கி கொண்டு போகும்படி சவுல் அதிகமாய் திட்டம் கொண்டு இவரே தேவகுமாரனாகிய கலங்க பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களை கலங்க பண்ணா, ரெண்டாவது தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு இவர் தான் தேவகுமாரனை கிறிஸ்து என்று ஆமே யூதர்களை கலங்க பண்ணான். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தனது நிருபத்தில் அவன் எழுதுறான் பாருங்க. அவன் தனது நிருபத்தில் 29 முறை இயேசுவே தேவகுமாரனை கிறிஸ்து என்று எழுதுறார். 29 முறை அவர் என்ன எழுதுறாரு? இயேசு தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று 29 முறை அவர் என்ன செய்றாரு? எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 9 முதல் 11, எபேசியர் 1:20 அதை எழுதுறாரு. வானத்தை விட பூமியோட பெரிய நாமம் இயேசுவின் நாமம். வானத்தை விட பூமியை விட உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும், நாவுகள் கர்த்தரை சோத்திரம் சோத்திரனை அறிக்கை பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமே, ஸ்தோத்திரம். என் நாமத்தினால் அவன் கொம்பு என்ன செய்யும்? உயரும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல், இப்போ தாவீதுக்கு வாங்க, 1 சாமுவேல் 17:45 படிங்க. 17:45 படிங்க வேகமாக. 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ கர்த்தரின் நாமத்தில் உடைத்து வருகிறேன். போதும். எப்படி வாரான்? நீ பட்டயத்தோட வாரா? நல்லா கவனிங்க. நீ எதோட வாரா? பட்டயத்தோட. நான் எப்படி வரேன்? கர்த்தருடைய நாமத்தில் வரேன். கர்த்தருடைய நாமத்தில் உன்னை சங்கரிப்பேன்னு சொல்றான். அல்லேலூயா. எழுத்தின்படி பட்டயத்தை கையில் எடுக்காதீங்க, சாத்தானை வெட்டுறதுக்கு. ஆமீன். கர்த்தருடைய நாமத்தை கையில் எடுங்க. கர்த்தருடைய நாமத்தில் தான் சாத்தானை சங்கரிக்க முடியும். ஆமீன், அல்லேலூயா. அப்போ நீ ஈட்டியோட வாரா, பட்டயத்தோட வாரா. அதான் சங்கீதம் 20வது அதிகாரத்தில் 7, 8 சொல்லப்பட்டிருக்கேன். ஆமாம், சில ரதங்களை குறித்து
நான் ரதத்தை குறித்து குதிரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரை குறித்து என்ன செய்வார்கள்? மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 8 விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நம்ம யாருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும்? கர்த்தருடைய நாமத்தை. இப்ப பாருங்க, பெலிசிய படம் நிற்குது, இங்க நிற்குது. அவன் சொல்றான், கர்த்தருடைய நாமம் இந்த பூமியில் உள்ள எல்லாரும் அறியும்படி செய்வேன். நான் இந்த கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன். நான் அறிந்தா மட்டும் போதாது, பெலிசியர்களே நீங்களும் அறிவீர்கள், இங்க இருக்கிற அறிவீர்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அறியும்படி செய்வேன். செஞ்சானா இல்லையா? கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு ஜெயம் வந்துச்சா இல்லையா? ஆமென். இவன் பட்டயத்தால கொல்லல, கர்த்தரையே கொண்டு போட்டார். அதான் சொன்னேன், ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம், வெற்றி கொடுத்த தேவனுக்கு சோத்திரம். சாத்தான்கிட்ட நமக்கு வெற்றி தந்துட்டார், ஜெயத்தை தந்துட்டார். கர்த்தருக்கு நம்ம எப்போது என்ன செய்யணும்? சோத்திரம் சொல்லணும். கர்த்தருக்கு சோத்திரம். எப்போ எக்காலத்திலும் கர்த்தரை நான் துதிப்பேன். அவர் எப்போதும் வாயில என்ன இருக்கும்? துதி, ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம் இருக்கும். ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். அப்ப கர்த்தர் நமக்கு வெற்றியை தந்தா நம்ம என்ன செய்யணும்? சோத்திர பலியை செலுத்தணும். என்ன? கர்த்தருடைய நாமத்துல சோத்திரம் செலுத்தணும். ஆமென். அவன் அதை செலுத்தினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால் தாவீது உயர்த்தப்பட்டான். சவுல் கொண்டது 1000 10,000. ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய ராஜ்யம் ஆசீர்வப்பட, அவனுடைய சிங்காசனம், அவன் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்லப்பட்டிருக்கிறா? ஆமே, நான் அதாவது நீதிமானுடைய கொம்பு என்ன செய்யும்? உயரும். ஆமே. அப்ப நீதிமான்னா என்ன செய்யணும்? பரிசுத்தமா அந்த சோத்திர பலி என்ன செய்யுங்க? செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் தருவார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்போ? அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து யாரு? தேவகுமாரன். ஆமென். தேவகுமாரன் எதுக்கு வெளிப்பட்டாருன்னா, நித்திய ஜீவனை தர வெளிப்பட்டாரு, பிசாசின் கிரியே அழிக்க வெளிப்பட்டார். ஆமென். அவர் பலமாய் உயிர் தெழுந்ததினாலே அவர் தேவகுமாரன் என்ன செஞ்சாரு? நிரூபிக்கப்பட்டான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எப்பவும் என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். ஆமென். யாராவது உங்க தேவன் எப்படிப்பட்டவர்னா, எங்க தேவன் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். ஆமென். அதைத்தானே எல்லாரும் சொன்னாங்க. பிதா சொன்னார், தேவதூதன் சொன்னான், சாத்தான் சொன்னான், சீசர்லாம் சொன்னாங்க. ஆமென். அதையே நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.